வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி, செலியன், ஜெனி 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெனி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதையுமே பெருசாக எடுத்துக்காத நம்ம ஜோசப் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன பேசினாலும் சரி, என்னால் என் பொண்ணை கண்டிப்பாக உங்கள் கூட அனுப்பி வைக்க முடியாது, எந்த நம்பிக்கையில் வந்து அந்த அயோகம் கூட குடும்பம் நடத்துவா அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசி திட்டி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈஸ்வரி கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜோசப் கிட்ட கத்துறாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. பொண்ணை பெற்ற நீங்களே இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்து நான் என்ன போகிறேன்னு காட்டுறேன் பாருங்க, அப்போ தெரியும். பொண்ணை பெற்றுட்டு கவலைப்படாமல் இருக்கீங்களே, நாங்கள் ஆம்பளை. பொண்ணை பெற்றுட்டு எந்த கவலையும் இல்லாத உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் எங்கள் சைடில் செலியன் தப்பு பண்ணியிருந்தாலும் செலியன் சந்தோஷமாக தான் இருப்பான். ஆனால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை என்னாகும் நீங்கள் கொஞ்சமாச்சு யோசிச்சிங்களா? லீகலாக மூவ் பண்ணால் பிரச்சனை வருது அப்படின்னா குழந்தை யாருக்கிட்ட இருக்குன்னு ஒரு முடிவு வரும். குழந்தைய கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட விட மாட்டோம், செலியனுக்கு தான் சொந்தம், அது எங்கள் வீட்டு வாரிசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பேச, உடனே நம்ம மரியம் ஒரு பக்கம் அதெல்லாம் முடியாது, குழந்தை வந்து கண்டிப்பாக ஜெனிக்கிட்ட தான் இருக்குன்னு கோர்ட்டில் கூட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைவர்ட் பண்ணுறாங்க. உடனே இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, வாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமில் நம்ம ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன்னா எதுக்காக என்னை கேட்காம நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இல்லை ஜெனி, உன்னோட வாழ்க்கை நீயா டிசைட் பண்ணதுனால இப்போ நடந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர நான் விட மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நீ நான் கேட்குற இடத்துல டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து மட்டும் போட்டால் சரி, மற்றபடி உனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் யாரும் அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசவும் கூடாது, எந்த ஒரு வார்த்தையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைப்பா நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது, ஏன்னா நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. செலியன் வந்து தப்பு பண்ணியிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் எல்லாரை விடையே செலியன் மேலே ரொம்ப கோவமும் ஆத்திரமும் எனக்கு தான் இருக்குது. அதுக்காக செலியனுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? அதெல்லாம் முடியாது, நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க கிட்டே நீங்கள் இப்படி கோவமாக பேசியிருக்கக்கூடாது, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேலே அக்கறை இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்படி நடந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி அவங்க அப்பாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி ஜோசப் சமாதானப்படுத்த போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.